Hi, good morning all. Welcome to Square Cube Cottage channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் அண்ட் மார்னிங் ரொட்டீன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு இந்த பால் நான் காய்ச்சிக்கிறேன். ஏன்னா இது நேற்று நைட் நான் காய்ச்சின பால். எப்போயுமே மோருக்கு உர ஊற்றி வச்சுருவேன். பட் நைட்டு மறந்துட்டேன். கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ அதை சூடு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கவுண்டர் டாப்பில் இருந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு திரும்பி அகெயின் நான் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் இருக்க எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்து கீழே வச்சுட்டேன். இந்த ஸ்டவ்வில் இருக்க எல்லாத்தையும் எடுக்கும்போது இந்த சென்டரில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் ஹீட்டாகவே இருந்தது. ஏன்னா அப்போ தானே பால் காய்ச்சிருந்தேன். ஸோ அதனால் ரொம்ப ஹீட்டாக இருந்தது. கொஞ்சம் லேட்டாக ஆனதுக்கப்புறம் தான் அதை எடுத்துகிட்டு நான் திரும்பி க்ளீனிங் கவுண்டர் டாப் க்ளீனிங்க்கு ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சம் விம் லிக்யூடும் கொஞ்சம் வினிகரும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுதான் நான் கவுண்டர் டாப்புக்கு க்ளீன் பண்ணுற லிக்யூடு. நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் கொஞ்சம் வெட் வைப்ஸ் வச்சுட்டு அந்த இருக்கிற தூசி எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு, ஏன்னா கொஞ்சம் பால் சிந்திடுச்சு ஜாஸ்தி. அதனால அது அங்கங்கே தூசியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நான் நைட்டு வேறு நான் க்ளீன் பண்ணாமல் விட்டுருந்ததுனால அது ஃபுல்லுமே அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கரை மாதிரி ரொம்ப அழுக்கு இருந்துச்சு. அதனால லெமனை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேக்கிங் சோடாவில் டிப் பண்ணி துடைச்சோன்னா கொஞ்சம் அது போயிடும் அப்படின்றதுக்காண்டி கொஞ்சோண்டு பேக்கிங் சோடாவில் அந்த லெமனை தொட்டு ஃபுல்லாகவே ஸ்க்ரப் பண்ணி விட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அது போயிடுச்சு. ஒரு வழியாக ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிட்டேங்க. அதில் இருக்க தண்ணியை துடைக்கிறதுக்கு ஒரு துணியை வச்சு ஃபுல்லாக துடைச்சி எடுத்துட்டேன். அடுத்து கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு போயிட்டேன். ஏன்னா அங்கே வாட்டர் மிலனை மொதல் நாள் அங்கே வச்சு கட் பண்ணதுனால ஜூஸ் எல்லாம் சிந்தி கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துருந்தேன். அந்த டம்ளரை கொண்டு கவுண்டர் டாப்பில் வச்சுப்பாங்க போட்டிருக்கு. அது எப்படி சிந்துச்சு என்னன்னே தெரியல. இவங்க ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு வேளை நம்ம செய்யலாம் அப்படின்னு நினச்சோம்னா 5 வேளை நம்ம செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு வச்சுருவாங்க. அதை ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு நல்லா ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கழுவி விட்டு கிச்சனை நீட் பண்ணி விட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வேறு சீக்கிரம் செய்யணுமே. இல்லைன்னா 2 பேரும் எழுந்திரிச்சிருவாங்க. 2 பேரும் தூங்கிட்டு இருக்கறனால தான் இவ்வளோ வேலையை செய்கிறேன். 2 பேரும் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக வேலையை முடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி வேகமாக படுத்துக்கிட்டுருக்கேன் வேலை. ஏன்னா எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு வேலையுமே பார்க்க முடியாது. அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் முழு வேலையாக இருக்கும். ஏன்னா எண்ணெய் பாட்டிலெல்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு தான் நம்ம பொதுவாகவே கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுவேன் நான். இப்போ கீழே எடுத்து வச்சேன் அப்படின்னாவே எண்ணெயெல்லாம் பாட்டிலில் இருக்காது, கீழே தரையில் தான் இருக்கும். கீழே ஊற்றி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. உப்பு சொல்லவே வேணாம். மேக்ஸிமம் உப்பு எடுத்து ஒன்று விளையாடுவாங்க, இல்லை தண்ணிக்குள்ளே கொண்டு போய் போட்டுருவாங்க. இந்த வேலையெல்லாம் நிறைய நடக்கும் எனக்கு. ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய தடவை நடந்திருக்கு. ஸோ குட்டீஸ் வச்சுருக்க எல்லாருமே இந்த ப்ராப்ளம் டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். காலையில் ஃபாஸ்ட்டாக டிஃபன் செய்யணும் அப்படின்னா இந்த ராகி சேமியா தான் எடுப்பேன். இன்னொன்று ஹெல்த்தியும் கூட, பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால் ஃபாஸ்ட்டாக தான் செய்வேன். அவசரமாக நான் கொட்டும் போது இந்த பேக்கெட் வேறு நீ சதி பண்ணி விட்டுருச்சு. சின்னதாக ஓட்டப்பட்டதுனால கொட்ட மாட்டேன்னுச்சு. அப்புறம் திரும்பி பேப்பரை பிச்சு விட்டதுக்கப்புறம் தான் நல்லா கொட்டுச்சு. ஓரளவுக்கு பிள்ளைங்க சாப்பிட்ற அளவுக்கு எடுத்துகிட்டு தண்ணியை ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் ஊறணும். ஒரு 2-3 நிமிஷம் ஊறினா தான் கொஞ்சம் அதை எடுத்து வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஊற வச்சுட்டேன். அடுப்பில் இட்லி பாத்திரத்தை வச்சு தண்ணியை கொதிக்க விட்டேங்க. ஏன்னா சேமியா வேக வைக்கிறதுக்கு. ஆனால் என்ன ஒன்று, இந்த இட்லி பாத்திரத்தை கழுவுறது தான் பெரிய விஷயமா இருக்குது. தேங்காய் பால் எடுக்கலான்னு வந்துட்டேன். ஆனால் எப்போயுமே தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிக்சியில் போடுற ஐட்டம்ஸ்லாம் நான் எப்போயுமே லேட்டாக தான் பண்ணுவேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு தேங்காய் பால் எடுக்கிறது, அரைக்கிறது இதெல்லாம் லேட்டாக. ஏன் அப்படின்னா மிக்சி சத்தம் கேட்டால் போதும், எங்கள் சின்ன குட்டி இருக்குல்ல அது இந்தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடி வந்துடும். கதவை திறந்துக்கிட்டு ஒரு சினுங்கல் ஒன்று சினுங்கும். அம்மா அம்மா அப்படின்ட்டு காலையிலேருந்து அந்த சத்தம் மட்டும் நைட்டு தூங்குற வரைக்கும் அந்த சத்தம் கேட்கும். அது என்னமோ தெரில, நான் என்கிட்ட மட்டும்தான் இப்படி பண்ணுதா இல்லை எல்லார்கிட்டையும் இப்படி பண்ணுதா அப்படின்ற மாதிரி இருக்குது. எப்போ பார்த்தாலும் நயன்ட்டே இருக்கும். என்னை சுற்றி வரும். மித்த நேரத்தில் என்னை தேடவே தேடாது. நான் ஏதாவது ஒரு வேலை செய்கிறப்ப மட்டும்தான் என்னை தேடிக்கிட்டே இருக்கும். எங்கள் பெரிய குட்டி அப்படிலாம் கிடையாது. அது ரொம்ப சாஃப்ட். சேமியா வேகிறதுக்குள்ள எங்கள் குட்டிமா எழுந்திரிச்சு வந்துட்டாங்க. ஸோ அவங்கள சமாதானப்படுத்துறதுக்குள்ள வீடியோ எடுக்கல நான். ஸோ ஃபைனலி பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ தேங்காய் பாலில் கொஞ்சம் சேமியா போட்டு 2 குட்டீஸ்க்கும் சாப்பிட கொடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் சேமியாவும் கொஞ்சம் தேங்காவும் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு ஆட் பண்ணி எனக்கு ஸ்நாக்ஸுக்காக கொஞ்சம் தனியாக வச்சுக்கிட்டேன். அப்புறமேட்டு ஒரு 11:30 போல் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த வீலாக் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை.